இங்கிலீஷில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். போம், ப்ரோஸ் எல்லாத்தையும் அவனுடைய ஆத்தர்ஸ் எல்லாத்தையும் எப்படி மைண்ட் செட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஹூ ரோட் த போம் த கோக்கடைல்? லூயிஸ் கரோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, லூஸாக இருக்கிற ஒருத்தர் காரில் கோக்கடையில் ரோல் பண்ணி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த போம் ட்ரீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யார் எழுதினாங்க? சாரா கால்ட்ரிட்ஜ். இந்த ட்ரீஸ் நம்ம என்ன வச்சுக்கணும்னா, அதாவது கோழியை எல்லாமே மரத்து மேலே ட்ரீஸில் போய் உக்காந்துக்கிடுச்சு, அதை சாரா போய் விரட்டி போகிறா அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. சரிங்களா? வச்சுட்டிங்கன்னா மறக்காமல் இதை நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த போம் அப்படின்னு சொல்லி கேட்டால் போதும். ட்ரீஸ் அப்படிங்கிற போம் வரணும். சாரா கால்ட்ரிட்ஜ். அதாவது கோழி மரத்து மேலே போய் ஏறி உக்காந்துருக்கு, சாரா விரட்டி போகிறா மரத்தில் இருக்க கோழி எல்லாத்தையும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கொஷின்ஸ் எல்லாமே டெட்டில் கேட்ட கொஷின்ஸு. ஹூ பென்ட் த போம் அப்படின்னு சொல்லி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ், இந்த போமை யார் எழுதுனாங்க அப்படின்னா ராஜ் ஆறுமுகம். அதாவது ஆறுமுகம் அப்படிங்கிற எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, 6 முகமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஸ்பைஸியாக சாப்பிட்றாரு. அந்த ராஜ் வீட்டில் போய் ஸ்பைஸியாக சாப்பிட்றாரு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன், ஹூ இஸ் த பாயிண்ட் ஆஃப் டீம் ஒர்க்கு? எட்கர் கெஸ்ட்டு. இப்போ அந்த கெஸ்ட்டுங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா, எட்கரோட வீட்டுக்கு மேரேஜுக்கு போகிறப்ப அங்கே இருக்க எல்லா ஒர்க்கையும் டீமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. கெஸ்ட்டுங்கிறவர் எட்கரோட மேரேஜுக்கு எல்லோரும் சேர்ந்து டீம் ஒர்க்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதான் தலைவாழை போட்டு எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஹூ ரோட் ஃப்ரம் ஏ ரயில்வே கேரேஜ் கேட்டிருக்காங்க. ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ரயில்வே ராபர்ட்டு என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவருடைய கேரேஜில் ரொம்ப லூஸாக இருக்குன்ட்டு ஸ்டீமெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரயில்வே ராபர்ட்டோட கேரேஜு ரொம்ப லூஸாக இருக்குது, அதில் ஸ்டீமெல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இது வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் மைண்ட் செட் வச்சா மட்டும்தான் நீங்கள் அந்தந்த ஆத்தரோட நேம் நீங்கள் கரெக்டாக ஞாபகப்படுத்தி அது எழுத முடியும். இல்லைன்னா அந்த இடத்துல போய் கன்ஃபியூஸ் ஆகும். நான் முக்கியமான ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்கேன். இதை பார்த்தாவே போதும், இங்கிலீஷில் 30 அவுட் ஆஃப் 30 ஈஸியாக வாங்கிடலாம். நீங்கள் ஒரு தடவை ஜஸ்ட்டு ரீகால் பண்ணி பாருங்கள், கெஸ்ட்டு என்ன பண்ணார். அதே மாதிரி அடுத்த போயம் பார்த்திங்கன்னா, த போம் இண்டியன் சீசன்ஸ் இஸ் பை கிரி ராஜேந்திரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த இந்தியன் சீசனை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, ராஜேந்திரன்னா ராஜு, அதான் ராஜா. அந்த ராஜா எப்போயுமே தலையில் கிரீடம் வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த இந்தியா சீசனில் ஒவ்வொரு சீசனில் வரக்கூடிய ஒவ்வொரு மலரை பறித்து தன்னுடைய கிரீடத்தில் அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அப்போ இந்தியன் சீசன்னா யார்? கிரி ராஜேந்திரா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹூ இஸ் த பாயிண்ட் ஆஃப் ட்ராஜிக் ஸ்டோரி? வில்லியம் மேக்பீஸ் தேக்கரின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரேஜிக்னாவே அந்த இடத்துல என்ன இருக்கும்? பயங்கரமாக ஒரு சம்பவம் நடந்தப்போ பீஸ், ஒரு அமைதியான ஒரு டைம் நம்மளுக்கு கிடைக்கும். வில்லியங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா, தேக்கடிக்கு எல்லாத்தையும் கூட்டு போய் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறத வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது, த கம்ப்யூட்டர் ஸ்வாலோடு கிரேன்மா. இதை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, மைண்ட் செட்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, கம்ப்யூட்ரு போய் எங்கேயாவது கிரேன்மாவை ஸ்வாலம் விழுங்குமா? அப்போ அன்னானிமஸ் யாரோ ஒருத்தர் தேவையெல்லாம் பேசி போயிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. த போம் லிசனர்ஸ் இஸ் பை வால்டர் டி லாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த போம் லிசனர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா கவனிக்கிறவங்க. எப்போ நம்ம கவனிப்போம்? அதாவது மேரு மலையில் தண்ணி போகிறத, வால்டர்னா வாட்டர், தண்ணி போகிறத அப்படியே லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் லிசனர்ஸ்னால் வால்டர் டி மேர். புரியுதா? வச்சுக்கோங்க.